ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கடந்த 4 மாதங்களும் கர்த்தர் நம்மோடு இருந்தார், நம்முடைய தேவைகளை சந்தித்தார், நம்மை பாதுகாத்தார், நமக்கு நல்ல சுகம் பலனை கொடுத்தார். அதுக்காக கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு இருந்து தமது கரத்தை நம்ம மேலே வைத்து நம்மை அற்புதமாய் நடத்துவார். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நீ கிருபை உள்ளவர், நீ போதுமானவர், எபனேசராக இருந்திரே உமக்கு ஆண்டவரே. 4 மாதங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில தந்த ஜீவன் சுகம் பலனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவீராக. காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய உண்மை பெரிது ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உம்முடைய பாராட்டின எல்லா தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யெகோவா ஈரேயாக, யெகோவா நிசியாக, யெகோவா ராஃபாவாக எங்கள் மத்தியிலே நீ இருந்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும். உம்முடைய கரத்தை வைத்து எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. பாடல் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாங்கள் இணைந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், நீ ஒவ்வொரு வீடுகளிலும் கர்த்தர் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து பாடல்களை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். தேவன் நம்மத்தில் இருக்கிறார். வீடுகளில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய ஆண்டவர் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். 4 மாதங்களை கடந்து வர உதவி செய்தவர் இந்த மாதத்தில் நம்மோடு இருப்பார். நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கடந்த 1 மாதங்களை நாம் கடந்து இந்த ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். கடந்த 1 மாதங்கள் எப்படி கடந்ததென்றே தெரியாது. வீட்டிலேயே நாம் இருந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது யாருக்கும். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். குடும்பத்தோடு பிள்ளைகளோடு இருந்து அவருடைய அன்பை உணர, நாமும் ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் தந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய எத்தனை பேர் அதை உபயோகப்படுத்தி கொண்டீர்கள் என்று தெரியவில்லை. இனி இருக்கிற நாட்களிலாவது குடும்பத்தாரோடு நாம் நேரத்தை செலவழிக்க போகிறோம். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி நிறைந்து நாம் பாட போகிறோம். சங்கீதக்காரன் 103 சங்கீதத்தில் இப்படியாக சொல்லுகிற, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மறுபடியும் ஒரு வசனத்தை சொல்ல, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார். நம்ம ஒவ்வொருவரையும் முடிசூட்டி இருக்கிறார். இம்மட்டும் உதவின எபினேசர். ஹல்லேலூயா. அவருடைய அன்பினாலே நிறைந்தவர்களாக அவர் உற்சாகமாய் இந்த அதிகாலை வேளையில ஆண்டவருக்கு துதி ஏறெடுக்க போகிறோம். எல்லாம் உற்சாகமா பாடலாமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோட கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இந்த நாளில் நாம் ஜீவனோடு சுகத்தோடு பலனோடு இருக்கிறோம் என்றால் அது அவர் நமக்கு பாராட்டிய ஈவு, இரக்கம், கிருபை. அதை உணர்ந்தவர்களாக உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோட. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோட. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோட.
உற்சாகமாய் கரங்களை தட்டி கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார். பாடல் வரிகளை உணர்ந்தவர்களாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை பாடி உயர்த்த போகிறோம். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார். ஆமென். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆமென். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இதுவரை நம்மை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே, இனிமேலும் நம்மை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவரே. கரங்களை உயர்த்தி இதுவரை நம்மை நடத்தினார், இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்லவர் என்று பாடி துதிப்போம். நம்மை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவரே, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். வியாதியில் விடுதலை, வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு ஆமென். நல்லவர் நல்லவரே, நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். ஒரு விஷயம் கூட பாட போகிறோம். இதுவரை நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், இனிமேலும் நம்மை நடத்துவார் அவர் நல்லவர். எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீங்க? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன்.
மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். உற்சாகமாய் விசுவாசத்தோடு வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொண்டவர்களாக பாடி அவரை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. இதுவரை நம்மை நடத்தினார். நல்ல முழு பலத்தோடு எஸ் லார்ட். இனிமேலும் நம்மை நடத்துவார். அவர் நல்லவர். ஓ ரஷதனரபோ நம்மை நடத்தினார். நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார். எஸ் லார்ட் ஜீசஸ். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு ரொம்ப நல்லவர். ஆமென். இப்படியா ஒரு சூழ்நிலை வரும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா ஆண்டவர் எல்லா கடினமான சூழ்நிலையும், வியாதியின் மத்தியிலும், பிரச்சனைகளின் மத்தியிலும், எல்லா கொந்தளிப்பின் சூழ்நிலையின் மத்தியிலும் ஆண்டவர் அமைதியுள்ள வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார் என்றால் அது அவர் நம்மேல் வைத்த நம்மேல் பாராட்டின மிகுந்த கிருபை. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு வரிசை கூட பாடலை பாடி உயர்த்த போகிறோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். பழைய பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்தி பாடப்போகிறோம். ஆமென். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையா இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கருணையா இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் நம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணி துடைத்தார். கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே பேரன்பின் பெருவெள்ளமே. நல்லா உற்சாகமாய் கடங்களை தட்டி பாட போகிறோம். ஆமென். படகிலே படுத்து உறங்கினாலும், கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும், கடலையும் காற்றையும் அமர்த்தியுமை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால். எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமமே உன் அற்புத தேவனையே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஹல்லேலூயா. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால்னு பாடினோம். நாம கொரோனாவை கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். இந்த ஒரு மாதம் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. பாட போகிறோம். ஹல்லேலூயா. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால். எரிகோவை
தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தேன். விசுவாசத்தோட ஒரு விசை கூட. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால். எரிகோவை கடந்தோம் ஆமே. இயேசுவின் ஜெயம் எடுத்தேன். என்றென்று மாய் வாழ்வோம். ஆத்துமாவே முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பி பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே பேரன்பி பெருவெள்ளமே. ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி. இதயத்துல கை வச்சு முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்றென்றும் என்றென்றும். ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. ராஜாதி ராஜா என்றென்றும் என்றென்றும். கர்த்தாதி கர்த்தா என்றென்றும் என்றென்றும். ராஜாதி ராஜா என்றென்றும் என்றென்றும். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul, and all that is within me. Bless His holy name. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul, and all that is within me. Oh Lord, you are the King of kings, King of kings forever. Lord of lords, King of kings forever and ever. King of kings and Lord of lords. One more time. King of kings forever and ever. Lord of lords, King of kings, King of kings and Lord of lords. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். இருதயத்துல கை வைத்து Yes Lord. ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். நீரின் பலனுமை கேடகமா உம்மை தான் நம்பியிருந்தேன். நீரின் பலனுமை கேடகமா உம்மை தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. கண்களை மூடி ஹல்லேலூயா. நீர் என் பலனாக இருந்தீர் ஆண்டவரே, என் கோட்டையாக இருந்தீர். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் வேண்டுதலை கேட்டார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். எத்தனை முறை நாம கூப்பிட்டோம் ஆண்டவரே என்று, அப்பொழுதெல்லாம் நமக்கு இறங்கினாரே. ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய பலன், கோட்டை, துருகம், கேடகம், நம்பி இருக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஓ ஜீசஸ், என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, விண்ணப்பத்தின் சத்தத்தை
சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. உம்மாத்தையா விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன் சகாயம் பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன். கரங்களை உயர்த்தி உம்மை பாடுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை பாடுவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. கரங்களை உயர்த்தி துதிகன மகிமைக்கு பாத்திரரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவர் தந்த பலனை நல்ல தேவ சமூகத்திலே செலவழித்தவர்களாக ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல புதிய பலனோடு புதிய சந்தோஷத்தோடு புதிய மகிழ்ச்சியோடு கர்த்தரை பாடி துதிக்கிறதற்காக இந்த காலை வேளையில வந்திருக்கிறோம். நல்ல முதல் தரமான பலிகளை ஆண்டவருக்கு செலுத்தலாமா? ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. சத்தத்தை உயர்த்தி எங்கள் துதிகன மகிமைக்கு. ஆண்டவர் உங்க சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இயேசு ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக உங்க குடும்பத்திலே உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த முதல் நாளிலே தானே புதிய கிருபைகளோடு கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. அப்படியே ஆவியில நிறைந்த அந்நிய பாஷையில பேசி கூட ஆண்டவரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ரகாதான ரீஷாதான ரியார லரபா ரீகாதான பௌட்டமதியான லரபா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா வீடுகளும் கண்களை மூடி பயபக்தியோடு ஹல்லேலூயா சர்வ வல்லவருக்கு முன்பாக நம்முடைய இருதயங்களை தாழ்த்தி பயபக்தியோடு ஹல்லேலூயா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனதுருக்கமுடையவரே இரக்கமுடையவரே வாக்குத்தத்தம் பண்ணினதிலே உண்மை உள்ளவரே வாக்கு மாறாதவரே கிருபைகளை கொடுக்கிறவரே ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தடைகளை உடைக்கிறவர். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக செல்லுகிறார். தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக செல்லுகிறார். இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு பல வெற்றிகள் ஆண்டவர் தருவார். ஜெபத்துக்கு பதிலை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லலாமா? நீர் தன்னுடைய கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எனக்கு முன்பாக செல்லுகிறீர். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை தருவேன் என்று வாக்கு பண்ணினவரே. இந்த காலை வேளையில் அவரை அப்படி பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே. கோணலானவைகளை சுவையாக்குறவரே கரடு முரடானவைகளை சமமாக்குகிறவரே. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்திலே காணப்படுகிற குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கட்டும். கோணலானவைகள் எல்லாம் சமமாகட்டும் ஆண்டவரே. செம்மையாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தடைகளை உடைப்பவரே எனக்கு
எனக்கு முன் செல்கின்றீரே, தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே, தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. முந்தினதை நான் நினைப்பதில்லை, பூர்வமானதை சிந்திப்பதில்லை. முந்தினதை நான் நினைப்பதில்லை, பூர்வமானதை சிந்திப்பதில்லை. புதியவைகள் என்னில் தோன்ற செய்வீர், வனாந்திரத்தில் வழி உண்டாக்குவீர். புதியவைகள் என்னில் தோன்ற செய்வீர், வனாந்திரத்தில் வழி உண்டாக்குவீர். நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். நீர் கோணலானவைகளை எல்லாரும் வாய்களை திறந்து வார்த்தைகளை அப்படியே உச்சரித்து பாடலாமா? ஹalleluya. கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே, தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. Our God is a barrier breaker. Hallelujah. He is going ahead of us. Shall we lift our hands towards heaven and worship Him? Hallelujah. Hallelujah. He will do a new thing in our lives. All things have gone away. All things have passed. God is going to do a new thing in our lives. Hallelujah. Shall we all open our mouth? Hallelujah. You are King of kings and the Lord of lords, Lord. We lift your name on high, O Father. Barrier breaker, we worship you, Lord. Hallelujah. We worship you, Jesus. He is holy. He is holy, Almighty God. Hallelujah. Shall we lift our hands towards heaven? Hallelujah.
உள்ளவர் ஆண்டவரே, தூய்மையானவர், உம்மிலே ஒரு பழுதும் இல்லை ஆண்டவரே, குற்றமற்றவர், மாசில்லாதவர். இந்த காலை வேளையிலே உம்மை உயர்த்துகிறோம், சந்தோஷமாக உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவரே, உயர்த்தப்படத்தக்கவரே, மேன்மையானவரே, மதுரமானவரே, மகிமையானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. கடந்த 4 மாதங்கள் எங்களை நீர் கண்மணி போல பாதுகாத்து கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் பண்ணினதிலே உண்மையுள்ள தேவன் நீர் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் நன்மையாக இருக்கிறது என்று வாக்கு பண்ணினீர். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வாக்கு பண்ணினீர். உம்முடைய வாக்கு தத்தத்தை எல்லாம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்க நீர் கொடுக்கிற அந்த மகிமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் துணையாக, கோட்டையாக, கேடகமாக, பலனாக, அரணாக இருந்து பாதுகாத்து வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும், எங்கள் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. இந்த புதிய மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஆண்டவரே, தடைகளை உடைக்கிறவர் உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக செல்வீராக. பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. நன்மையும் கிருபையும் தொடர்வதாக என்று நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த மே மாதத்திலே கர்த்தர் இவர்களுக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் இவர்கள் மேலே நீர் வர்ஷிக்க பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. கணவன், மனைவி, பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய அன்பு, சமாதானம், சந்தோஷம் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளிலும் அரண்மனைக்குள்ளே சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதிகள், விக்கினங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. இரவிலே உண்டாகும் பயங்கரம், பகலிலே பறக்கும் அன்பு, மத்தியானத்திலே பாழாக்கும் சங்காரம், எல்லாவற்றுக்கும் பிள்ளைகளை கர்த்தர் விலக்கி பாதுகாக்க போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய வசனத்தை கொண்டு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்வீராக. உம்மோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருவீராக ராஜா. ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதியினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற எல்லாரும் சமூகத்தை நாங்கள் நிறுத்துகிறோம். உம்முடைய கண்கள் அவர்களுக்கு கிருபை கிடைப்பதாக. அவருடைய ஜீவன் உம்முடைய பார்வையில் அருமையாய் இருப்பதாக. ஆண்டவரே, அகால மரணங்களுக்கு விலக்குவீராக ராஜா. ஆண்டவரே, இந்திய தேசத்தில் இந்த வியாதி இல்லை, உலகம் முழுவதும் இந்த வைரஸ் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது என்கிற செய்தி எங்களுடைய காதுகள் சீக்கிரத்தில் கேட்க போறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கர்த்தர், நீர் மாறாதவர், நீர் நன்மைகளை செய்கிறவர், சகலம் உங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நீ நன்மையால் நிரப்ப போகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய பாதுகாப்புக்கும் தேவனுடைய நிழலுக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. தேவைகள் எல்லாம் அற்புதமாய் சந்திங்கப்பா. ஆகாரத்தை ஆசீர்வதி, குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காற்று, புசிக்கிற ஆகாரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமக்குள்ளாக நிலை நின்று உம்மை அநேகருக்கு வெளிப்படுத்துகிறவர்களாக கர்த்தர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் நாங்கள் சபையாக ஒன்று கூடி உம்மை சேர்ந்து ஆராதிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. குற்றங்கள் குறைகள் எல்லாம் கிருபையாய் மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய கண்களில் இரக்கம் கிடைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியான பாகங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம திரும்ப போகிறோம். இந்த 5வது மாதத்தின் முதல் நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நம்முடைய இருதயத்தை நாம் திறந்து கொடுப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பலப்படுத்துவாராக. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்திமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடக்கும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார்.
ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேசி நம்மை வழிநடத்துகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு Trust the Lord for the unknown future. அறியாத எதிர்காலத்திற்காக கர்த்தரை நம்புங்கள். அறியாத எதிர்காலத்திற்காக கர்த்தரை நம்புங்கள் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து விரும்புகிறேன். இந்த வசனங்களை கர்த்தர் என்ற இதயத்தில் வைத்தபடினாலே உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, உங்களுடைய விசுவாசம் பலப்படும்படியாக இந்த காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து விரும்புகிறேன். இங்கே யோசுவா 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே இருக்கிற வசனங்களை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அங்கே வேதம் சொல்கிறது 4ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலே, இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை. You have never been this way before. 5ஆம் வசனத்திலே, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு, அதாவது வருகிற நாட்களிலே, எதிர்காலத்திலே கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். The Lord will do wonders among you. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை. ஒரு புதிய பாதைக்குள்ளாக நீங்கள் போக போகிறீர்கள். புதிய பாதை வழியாக நான் உங்களை நடத்தி செல்ல போகிறேன். உங்கள் மத்தியிலே அற்புதங்களை நான் செய்வேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்திலே ஆண்டவர் சொல்கிறார். இந்த 3ஆம் அதிகாரத்துடைய பின்னணி நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததே. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது. மோசே இப்பொழுது மரித்து போனார். யோசுவாவின் தலைமையின் கீழாக இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளாக போக வேண்டியிருக்கிறது. இப்பொழுது கானானுடைய எல்லையிலே இருந்திருக்கிறார்கள். இன்னும் பல காரியங்களை கடந்து அவர்கள் கானானை சுதந்திரிக்க வேண்டியது இருக்கிறது. அவர்களுக்கு முன்பாக இப்பொழுது யோர்தான், இன்னும் பல தடைகள், இன்னும் பல எதிரிகளை முறியடிக்க வேண்டியிருக்கிறது கானானை சுதந்திரிப்பதற்கு முன்பாக. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு இருக்கிறார்கள். என்மேல் இருக்கிற பாதை எப்படிப்பட்ட பாதை என்கிற காரியங்களை குறித்து அறியாதவர்களாக அவர்கள் அங்கே காணப்படுகிறார்கள். முன்பாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், இப்பொழுது அதற்கு நடுவிலே அங்கே யோர்தான் இருக்கிறதை பார்க்கிறோம். அதை கடந்து போனால்தான் அவர்கள் கானான் தேசத்தை, தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தடைகளை கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. அறியாத வழிகளை கடக்க வேண்டி இருக்கிறது. அதை எப்படி கடந்து செல்வது என்கிற காரியத்தை தான் இங்கே நாம பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் 2 பகுதியாக உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன். முதலாவதாக, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார், what God is going to do in our lives. இரண்டாவது, what God expects from us, தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும் இந்த வசனத்திலிருந்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து விரும்புகிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார், what God does, தேவன் என்ன செய்ய போகிறார் என்று பார்த்தால் 3 காரியங்கள் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். முதலாவதாக, God is going to guide you through uncharted places. அறியாத பாதைகளில் தேவன் உங்களை நடத்தி செல்ல வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அறியாத பாதைகளிலே ஆண்டவர் உங்களை நடத்தி செல்வார் என்று நம்ம பார்க்கிறோம். வேதம் எங்கே சொல்கிறது தெளிவாக, நீங்கள் இந்த பாதையிலே இதற்கு முன்பாக நடந்து போகவில்லை. நீங்கள் போகிற பாதை ஒரு புதிய பாதையாக இருக்க போகிறது. நீங்கள் அறியாத ஒரு பாதையாக இருக்க போகிறது. ஆனால் கர்த்தர் உங்களை நடத்தி செல்ல அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலையை பாருங்க. இதுவரைக்கும் நடந்திராத அநேக காரியங்கள் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. What is happening in this world is unprecedented. அநேகர் இன்றைக்கு எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அநேகர் சொல்கிறார்கள், இந்த லாக்டவுன், இந்த ஊரடங்குடைய விளைவுகள் பல மாதத்துக்கு இருக்கும் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். பொருளாதாரம் எப்படி இருக்க போகிறது, இந்த ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா, நீட்டிக்கப்பட்டால் எத்தனை நாட்கள் நீட்டிக்கப்படும் என்று பல காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய மனதை அழுத்தி கொண்டிருக்கிறது. அநேக அறியாத காரியங்கள், புதிரான காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஒன்று நமக்கு தெரியும், நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிற தேவனை நாம் அறிந்திருந்தால் எந்த எதிர்காலத்தையும் நாம் தைரியமாக நாம் சந்திக்க முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே தான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், we do not know what the future holds for us, but we know who holds our future. தேவனுடைய பிள்ளைகளே, எதிர்காலத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அவரை நீங்கள் பிடித்துக் கொள்ளும் பொழுது அவர் உங்களை அற்புதமாக அவர் நடத்தி செல்வார் என்பதிலே சந்தேகமில்லை. ஏசாயா 46:10 சொல்கிறது, அவர் அந்தத்தை ஆதியிலிருந்தே அறிந்த தேவன். He knows the end from the beginning என்று வாசிக்கிறோம். ஆகவே நாளைக்கு என்ன நடக்க போகிறது, அடுத்த மாதம் என்ன நடக்க போகிறது,
அடுத்த வருஷம் என்ன நடக்க போகிறது எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறபடினாலே அவர் நம்மை அறியாத பாதைகளிலும் நடத்தி செல்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நமக்கு அறிய வேண்டிய அவசியம் இல்லை. 3 காரியங்கள். ஒன்று, எங்கே என்பது நமக்கு அறிய வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுது, ஏன் என்கிற காரியங்கள் நமக்கு அறிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 1, முதலாவதாக எங்கே, நாம் எந்த பாதையிலே போக போகிறோம், எங்கே நாம் போக போகிறோம் என்பதை குறித்து அறிய வேண்டிய அவசியம் இல்லை. என்று சொன்னால் நம்மை நடத்தி செல்கிறவர் கர்த்தர். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது தான் போகிற இடம் இன்னதென்று அறியாதபடிக்கு அவன் விசுவாசத்தினாலே புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே கொண்டு போகிறார், ஆண்டவர் எங்கே நடத்தி செல்கிறார் என்பதை அவன் முற்றிலும் அறியாதவனாக இருந்தான். ஆனால் ஆண்டவரை அவன் பின்பற்றி சென்றான். ஆண்டவரை மேல் கண்களை வைத்து சென்றான். ஒருவேளை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தான் எங்கே அவரை கொண்டு செல்கிறேன் என்று சொல்லியிருந்தார் என்று சொன்னால் அந்த இடத்தின் மேலே அவனுடைய கண்கள் இருந்திருக்கும். ஆனால் தெரியாதபடினாலே அவனுடைய கண்கள் ஆண்டவர் மேலே இருந்தது. டெஸ்டினேஷன் மேலே இல்லை, நம்முடைய தேவன் மேலே அவனுடைய கண்கள் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். என்ட்ரஸ்ட் யுவர் டுமாரோ இன்டு தி லார்ட்ஸ் ஹேண்ட்ஸ். நம்முடைய ஆண்டவருடைய கரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விடுங்கள். நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உன் சுய புத்தியின் மேலே சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரே உன் பாதைகளை செவைப்படுத்துவார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எங்கே நமக்கு தெரியாது. எப்பொழுது காரியங்கள் வாய்க்கும், எப்பொழுது சில காரியங்கள் நடக்கும், சில நேரத்தில் நமக்கு புரியாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பூமியில் உள்ள சகல வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். ஆனால் அவனுக்கு பிள்ளை இல்லை. 75 வயதாகிவிட்டது. ஆண்டவர் ஒரு பிள்ளையை தருவேன் என்று சொல்கிறார். ஆனால் எப்பொழுது ஆண்டவர் சொல்லவில்லை. பொறுமையோடு இருந்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அவர் அவசரப்பட்டு விட்டார். தேவனுக்கு முன்பாக ஓடிவிட்டார். He got ahead of God. நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி இல்லை. எப்பொழுது என்பதிலும் அவர் மேலே விசுவாசமாக இருக்க வேண்டும், அவருக்கு காத்திருக்க வேண்டும். அவர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்வார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம் ஆண்டவருக்கு முன்பாக காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இஸ்மவேலை பெற்றெடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். மாம்சத்தின்படி காரியங்களை செய்யக்கூடாது. தேவனுக்கு அடங்கி தேவனுடைய நேரத்திற்காக நாம் காத்திருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் அற்புதமாக அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரை அவசரப்படுத்தக்கூடாது. நான் ஆண்டவருக்கு உதவி செய்ய போகிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நீங்கள் உதவி செய்ய அவசியம் இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு காத்திருங்க, எல்லாவற்றையும் அற்புதமாக செய்வார். 3ஆவதாக ஏன் என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதுவும் ஆண்டவர் அநேக நேரத்தில் நமக்கு சொல்லுவதில்லை. யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, ஏன் என்ற கேள்விக்கு அவனுக்கு பதில் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவரையே நாம் பின்பற்ற வேண்டும், அவர் மேலேயே நம்முடைய கண்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 55:8-9 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ரோமர் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார் என்று கர்த்தருடைய வார்த்தை எங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, எங்கே, எப்பொழுது, ஏன் என்கிற கேள்விகளுக்கு அநேக நேரத்தில் நமக்கு பதில் தெரியாது. ஆனால் நமக்கு முன் செல்கிறவர் கர்த்தர், நம்முடைய எதிர்காலத்தை அறிந்தவர் கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையை திட்டம் பண்ணியிருக்கிறவர் கர்த்தர் என்பதை அறிந்திருப்போம் என்று சொன்னால் அவர் நம்மை அறியாத வழிகளிலே அற்புதமாய் நடத்தி செல்ல அவர் போதுமானவர் இருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவின் மேலே உங்களுடைய கண்களை வையுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், முதலாவதாக ஐ வில் கைட் யூ த்ரூ அன்சார்ட்டட் பிளேசஸ். நீங்கள் அறியாத பாதைகளிலே நான் உங்களை நடத்தி செல்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 2ஆவதாக ஆண்டவர் சொல்கிற காரியம், I will grant you my unfailing promises. என்னுடைய மாறாத வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பற்றிக்கொள்ளும் போதுதான் நமக்கு நம்பிக்கை பிறக்கிறது. தேவனுடைய வசனத்திலே ஏராளமான வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நான் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த பகுதியை சற்றி பாருங்கள். யோசுவா 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் தருகிறார். அவர்கள் அறியாத வழிகளில் இதுவரைக்கும் நடந்து செல்லாத பாதைகளில் அவர்கள் புறப்பட்டு போக போகிறார்கள்.
ஆண்டவர் அவர்கள் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் யோசுவாவுக்கும் ஆண்டவர் அங்கே தருகிறதும் பார்க்கிறோம். முதலாவதாக 5ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார், அற்புதங்களை உங்களுக்காக செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இரண்டாவதாக 7ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருக்கிறேன் என்று ஆண்டவர் அங்கே வாக்கு பண்ணுகிறார். மூன்றாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது அதே வசனத்தில் 7ஆம் வசனத்தின் பின்பகுதியில், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். இன்னும் 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே சொல்கிறார், எல்லா எதிரிகளையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I will drive out all the enemies. எல்லா சத்துருக்களையும் உங்களுக்கு முன்பாக நான் துரத்தி விடுவேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். 13ஆம் வசனத்தில் அங்கே வேதம் சொல்கிறது, தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும், உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் விலகி போகும். தண்ணீர் என்கிற தடைகள், யோர்தான் என்கிற தடை உங்களுக்கு முன்பாக விலகி போய் அது ஒரு குவியலாக நிற்கும் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். அருமையானவர்களே, இத்தனை வாக்குத்தத்தங்கள் பாருங்க. ஒரு சூழ்நிலையை கடந்து செல்வதற்கு முன்பாக ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இன்றைக்கு ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் அது பொருந்தும், எல்லா காலத்திற்கும் அது பொருந்தும், எல்லா சூழ்நிலைக்கும் அது பொருந்துகிறதா இருக்கிறது. The promises of God are good for all saints, for all seasons and for all situations. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் போதுமானதாக இருக்கிறது என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அங்கே நான் வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் அங்கே 7ஆம் வசனத்தில் சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்கிறார். என்னுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மோசையோடு முடிந்து போகவில்லை, உன்னோடும் இருக்கிறது. நான் எப்படி மோசை மூலமாக செயல்பட்டனோ உன் மூலமாக செயல்படுவேன், எப்படி நான் மோசையோடு இருந்தேனோ அதே போல உன்னோடும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் யோசுவாவோடு முடிந்து போகவில்லை, யோசுவாவோடு இருந்த போல உங்களோடும் கர்த்தர் இருக்கிறார். யோசுவா கொண்டு செய்தது போல ஆண்டவர் உங்கள் கண்களுக்கு முன்பாகவும் ஆண்டவர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். வாக்குத்தத்தங்கள் முடிந்து போகவில்லை. they are unfailing promises. அது முடிவில்லாத மாறாத வாக்குத்தத்தங்களாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஒரு தேவ மனிதன் இப்படியாக சொல்கிறார், God's promises are like stars, the darker the night the brighter the shine. தேவனுடைய வாக்குகள் நட்சத்திரங்களை போன்றவை, இரவு எவ்வளவு இருளாய் இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பல பிரச்சனைகள், போராட்டங்கள் அங்கே முன்பாக தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறது, தடை இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை உற்சாகப்படுத்துகின்றன, தைரியப்படுத்துகின்றன, விசுவாசத்தை பெருக செய்கின்றன. God's promises must shine on our problems. நம்முடைய பிரச்சனைகளிலே தேவ வாக்குத்தத்தங்கள் அது பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை வாசியுங்கள், வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ளுங்கள். அந்த வாக்குத்தத்தங்கள் அறியாத பாதைகளிலே உங்களை நிச்சயமாகவே கொண்டு செல்ல அது போதுமானதாக இருக்கிறது. இங்கே நம்ம பார்க்கிறோம், அநேக எதிரிகளை குறித்தங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனை எதிரிகளையும் ஆண்டவர் துரத்தி விடுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கானானியர், ஏத்தியர், ஏவியர், பெரிசியர், கிர்காசியர், எமோரியர், எபூசியர், இப்படி பல எதிரிகள், பல தடைகள், பல பிரச்சனைகள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு முன்பாக நிறைய பிரச்சனை இருக்கு. பொருளாதார பிரச்சனை, கொரோனா என்கிற பிரச்சனை, இன்னும் எதிர்காலத்தை எப்படி சந்திப்பது என்கிற கேள்விக்குறிகள், இப்படி அநேகம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், அதெல்லாம் உங்களை விட்டு கடந்து போக போகிறது, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, எரேமியா 29:11 வாசிக்கிறோம், நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை, எதிர்காலத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கான நினைவுகளே என்று கர்த்தர் சொல்கிறார். ஆங்கிலத்திலே போட்டிருக்கிறது, I have plans to prosper you and not to harm you, plans to give you hope and a future. உங்களுக்காக ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் விலையேற பெற்றவைகள், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை உற்சாகப்படுத்துகின்றன. முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், I will guide you through uncharted places. இரண்டாவது ஆண்டவர் சொல்கிறார், I will grant you my unfailing promises. மூன்றாவது ஆண்டவர் சொல்கிறார், I will guard you with my undiminished power. ஆண்டவர் தமது குறையாத வல்லமையினாலே
உங்களை பாதுகாக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். ஆண்டவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வல்லமையை இந்த 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய வல்லமை எப்படி விளங்க பண்ணுகிறார். பெரிய தடை, யோர்தான் என்கிற தடை, எப்படி அதை கடந்து போவது? 20 லட்சம் அதிகமான மக்கள் அங்கே இருக்கிறார்கள். பெரிய தடையை கடந்து போக வேண்டும். எப்படி தேவ வல்லமை அங்கே வெளிப்படுகிறது என்பதை நாம் அங்கே பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. வேதத்திலே அங்கே ஆண்டவர் சொல்கிறார், அந்த தண்ணீர் ஒரு குவியலாக நிற்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதற்கு முன்பாக நீங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை அங்கே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் நானும் விசுவாசிக்கிற நம்முடைய தேவன் யார் என்பதை குறித்து அறிவிருக்கும் பொழுதுதான் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அங்கே வேதம் சொல்கிறது நம்முடைய தேவன் யார். 9ஆம் வசனத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு போட்டிருக்குது. 3 விதத்திலே ஆண்டவர் அங்கே விவரிக்கப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். நம்பர் 1, the Lord your God, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. இஸ் a sovereign Lord. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், the Lord Yahweh என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சகலத்தையும் அறிந்தவர், சர்வ வியாபியாக இருக்கிறார், சர்வ ஆளுகை உள்ளவராக இருக்கிறார். He is the Lord our God. இரண்டாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 10ஆம் வசனத்தில், அவர் ஜீவனுள்ள தேவன். நல்லா பாருங்க, அங்க ஜீவனுள்ள தேவன். He is the living God. எந்த தேவங்களை குறித்தும் அப்படி சொல்ல முடியாது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த இயேசு மாத்திரமே ஜீவனுள்ள தேவன். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் சொன்னாரே, அந்த ஆண்டவர் இன்றைக்கு ஜீவனுள்ளவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் சித்த கடவுள் அல்ல, அவர் உயிருள்ள ஜீவனுள்ள தேவன். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகளை அற்புதங்களை செய்ய முடியும். யோசுவாவின் தேவன் நம்முடைய தேவன், எலியாவின் தேவன் நம்முடைய தேவன், அப்போஸ்தலருடைய தேவன் நம்முடைய தேவன். அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். 11ஆம் வசனத்திலும் 13ஆம் வசனத்திலும் நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு காரியம் அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே என்ன போட்டிருக்குன்னா, சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. the Lord of all the earth. சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு எனக்கு மாத்திரமல்ல, எல்லா தேசங்களுக்கும் அவர் ஆண்டவர், எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் அவர் ஆண்டவர், அண்ட சராசரங்களுக்கும் ஆண்டவர், சர்வ பூமிக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எவ்ரிதிங் இஸ் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறது. அவர் ஜீவனுள்ளவர், அவர் போதுமானவர், அவர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம இங்கே நாம் பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், ஆசாருடைய கால்கள் அங்கே யோர்தானுடைய எல்லையிலே கரையிலே பட்டவுடனே அங்கே ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்கிறார். ஆண்டவர் பாருங்க, அவ்வளோ வல்லமை உள்ளவர். அவர் பயங்கரமான அதிசயமான காரியங்களை செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. ஆனால் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் விசுவாசத்தோடு நம்மால் முடிந்தவைகளை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மால் முடியாதவைகளை அவர் செய்கிறார். when we do what we can, God does what we cannot. ஆண்டவர் நம்மால் முடியாததை அவர் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க பாருங்க என்ன நடக்கிறது. ஆண்டவருடைய வல்லமையின் வெளிப்பாட்டை நம்ம அங்கே பார்க்கிறோம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தண்ணீர் குவியலாக நிற்கும் என்று 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார். அது அப்படியே நின்றது. 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆசாருடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக நின்றது. ஹல்லேலூயா. ஒரு குவியலாக நின்றது என்று பார்க்கிறோம். தண்ணீர் எங்கேயாவது குவியலா நிற்கிறத பார்த்துருக்கீங்களா? அரிசி குவியலா இருந்திருக்கும், இன்னுமாக கோதுமையை குவிச்சு வச்சிருப்பாங்க, இன்னும் பல காரியங்கள் குவிச்சு வச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது தண்ணீர் குவியலாக நின்றது என்று பார்க்கிறோம். வேகமாக ஓடி வந்த தண்ணீர். அந்த நாட்களில் யோர்தான் சிலத்தில் நம்ம இடுப்பு அளவுக்கு கீழே போகிற நேரங்களாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அது கரை புரண்டு ஓடுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடுமா. It was overflowing its banks. The river was in spate. அங்கே வெள்ள பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. தண்ணீர் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. தலைக்கு மேலாக போய்கொண்டிருக்கிற தண்ணீர் என்று கூட சிலர் சொல்கிறார்கள். அவ்வளவு வேகமாக கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிற அந்த தண்ணீர் என்று நாம் பார்க்கிறோம். கடினமான ஒரு சூழ்நிலை, எதிரடையான ஒரு சூழ்நிலை, நம்மால் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை, கடக்க முடியாத ஒரு பாதையாக அது இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. அந்த தண்ணீர் என்ன செஞ்சான், அப்படியே பின்னிட்டு போயிட்டு அங்கே 20 மைல், அங்கே ஆதாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் ஆதாம் ஊர் வரைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால்
வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் இருந்த இடத்திலிருந்து சுமார் 20 மைல் அப்பாற்பட்ட தூரத்துக்கு அது அப்படியே பின்னாடி போயிருச்சான். நல்ல கவனிங்க, 20 லட்சம் மக்கள் அவர்கள் புறப்பட்டு போவதற்கு வழிவிடுவதற்காக இந்த யோர்தான் 20 மைல் பின்னாடி போய்விட்டது, அங்கே போய் குவியலாக நின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள், நெருக்கடிகள், தடைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி விடுவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் காட் இஸ் ஆல் பவர்ஃபுல். நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். தண்ணீரை பின்னிட்டு போக செய்தார், தண்ணீரை குவியலாக நிறுத்தினார். அது மாத்திரமல்ல, பாருங்க, அந்த தரையை கூட நீங்க பார்த்தீங்கன்னா தண்ணீர் பின்னாடி போயிருச்சு, வலி உண்டாயிருச்சு. ஆனால் தேவ ஜனங்கள் நடந்து போகணுமே, அந்த தரை கூட உலர்ந்த தரையாக மாறிவிட்டது. இட் பிகேம் அ ட்ரை கிரவுண்ட். இல்லாவிட்டால் சதன்னு சேரும் மண்ணுமாக இருந்திருந்தால் தேவனுடைய பிள்ளைகள் அங்கே கடந்து போவது மிக கடினமாக இருந்திருக்கும். ஆனால் வேதம் சொல்கிறது, அந்த தரை கூட உலர்ந்த தரையாக, காய்ந்து போன தரையாக மாறிவிட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் எளிதாக அந்த பாதையை கடந்து சென்றார்கள் என்று நம்ம அங்கே வாசிக்கிறோம். விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். We need to remember, faith honors God and God honors faith. விசுவாசம் தேவனை கனம் பண்ணுகிறது, தேவன் விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம், you will cross the seemingly uncrossable situation by the help and power of God. கடக்க முடியாத சூழ்நிலைகளை நீங்கள் தேவனுடைய உதவியோடும் தேவ வல்லமையோடும் கடக்க முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை என்னுடைய வல்லமையை கொண்டு நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அமர்மையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்க, 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவர் செய்த காரியங்களை நினைவு கூறுவதற்காக 12 கற்களை எடுக்கும்படியாக 12 கோத்திரத்தாருக்கு அங்கே யோசுவா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அங்கே அவர்கள் 12 கற்களை எடுத்து 2 செட்டாக, ஒன்று அங்கே யோர்தானின் நடுவிலே நாட்டுகிறார்கள். 9ஆம் வசனத்தில் இங்கே வாசிக்கும் பொழுது யோர்தானின் நடுவிலே அவர்கள் கற்களை நாட்டினார்கள். 20ஆம் வசனத்தில் அவர்கள் யோர்தான் எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டினார். அந்த ஆற்றுக்கு உள்ளாகவும் ஆற்றுக்கு வெளியேயும் அதை நாட்டினார்கள். ஏனென்று சொன்னால், உடைய பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் சொல்ல வேண்டும், கர்த்தர் செய்த அந்த மகா பலத்த கிரியையை குறித்து உடைய பின் வருகிற சந்ததிக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைவு கூறுதலாக இந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உண்மை உள்ளவர், தேவன் பராக்கிரமம் உள்ளவர், தேவன் அதிசயங்களை செய்கிறவர் என்பதை நம்முடைய சந்ததிகள், நம்முடைய பின்வருகிற சந்ததிகள் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். அறியாத வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துவார், மாறாத வாக்குத்தத்தங்களை நமக்கு தருவார், குறைந்து போகாத வல்லமையை கொண்டு நமக்கு அற்புதங்களை செய்வார். நாம் செய்ய வேண்டியது என்ன? 3 காரியங்களை சுருக்கமாக சொல்லிவிட்டு என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிற விரும்புகிறேன். ஆண்டவர் செய்வதை அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இன்னைக்கு உங்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? முதலாவது, இந்த 2 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது யோசுவா 3:4 ஒரு வார்த்தை மறுபடியும் வருகிறது. அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், உடன்படிக்கை பெட்டி, தி ஆர்க் ஆஃப் தி கவனன்ட் என்கிற வார்த்தை மறுபடியும் வருகிறது நம்ம பார்க்கிறோம். நீங்கள் 3ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். ஃபாலோ தி ஆர்க் ஆஃப் தி கவனன்ட். இந்த உடன்படிக்கை பெட்டி ஆண்டவராகிய இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே முன்பாக இருக்க வேண்டும், நாம் எப்பொழுதும் அவருக்கு பின் செல்ல வேண்டும். த பொசிஷன், ஆண்டவரை நாம் எங்கே நிறுத்துகிறோம் என்பது முக்கியம். நீங்கள் 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே போகிறது. முன்னே, உங்களுக்கு முன்பாக. நல்லா கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் எப்பொழுதும் அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் அவரை நம்முடைய வாழ்க்கையிலே முன்னிறுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த உலகத்திலே பணத்தையோ, உங்களுடைய வேலையையோ, மற்ற எந்த ஒரு காரியத்தையோ, மனிதர்களையோ நீங்கள் முன்னிறுத்தக்கூடாது. ஆண்டவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே முன்னிறுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். Where do you position Jesus Christ today? இன்னைக்கு ஆண்டவரை எந்த இடத்துல நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? We all possess Jesus Christ. இயேசுவை நாம் எல்லாரும் உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் what is the position that we are giving to him? நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்தை நாம் அவருக்கு நாம் தருகிறோம் என்பதுதான் முக்கியம். நல்லா கவனிங்க. Is he our priority?
அவர் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னுரிமை கொடுக்கப்படுகிறாரா? இஸ் he always before us? நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அவர் முன்பாக வைக்கப்படுகிறாரா? தாவீது சொல்கிறார் சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். I have always set the Lord before me and I will never be shaken. நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்று அவர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து தலைவராக இருக்கிறாரா, நம்மை நடத்துகிறவராக இருக்கிறாரா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் முதலிடத்தில் இருக்க வேண்டும். முதலாவது தேவராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே, அப்படி எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் தம்முடைய பங்கை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் தேவனை முன்னிறுத்த, முதன்மையான இடத்திலே வைக்க, உங்களுக்கு முன்பாக எப்பொழுதும் நிறுத்த நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? சற்று யோசித்து பாருங்க. இந்த மாதத்தின் முதல் நாளில் உங்களுக்கு முன்பாக இருக்கிற காரியம் என்ன? கிறிஸ்து உங்கள் முன்பாக இருக்கிறாரா? அவரை பின் சென்று கொண்டிருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் மற்ற காரியங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு எப்படிலாம் முதலிடம் கொடுப்பது? ஒவ்வொரு நாளில் முதல் மணி நேரங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட் ஹவர் ஆஃப் எவ்ரி டே. ஒவ்வொரு வாரத்தினுடைய முதல் நாள் கர்த்தருக்கென்று கொடுக்கப்பட வேண்டும். த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எவ்ரி வீக். நம்முடைய சம்பளத்தின் முதல் பகுதி ஆண்டவருக்காக கொடுக்கப்பட வேண்டும். த ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஆஃப் அவர் பே. ஒவ்வொரு தீர்மானத்திலும் முதல் ஆலோசனை அவரிடத்திலே கேட்க வேண்டும். ஃபர்ஸ்ட் கன்சிடரேஷன் இன் எவ்ரி டிசிஷன். நம்முடைய இருதயத்தில் அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் அவர் ஹார்ட். வாழ்க்கையிலே தேவன் எங்கே இருக்கிறார்? இங்கே வேதம் சொல்கிறது, உடன்படிக்கை பெட்டியை குறித்து மறுபடியும் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் 9 முறையும் 4ஆம் அதிகாரத்தில் 7 முறையும் வருகிறது. அங்கே முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது, ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்ல விரும்புகிறார். ஆண்டவரை வைத்திருப்பதல்ல, அவரை முன்பாக வைத்திருப்பது தான் முக்கியம், முதலிடத்தில் வைத்திருப்பது தான் முக்கியம் என்பதை மறந்து போய் விடாதீர்கள். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்துவார். முதலாவதாக பொசிஷன், எங்கே நம் ஆண்டவரை வைத்திருக்கிறோம். இரண்டாவதாக கான்சக்ரேஷன், ஆண்டவர் நம்மிடத்தில் இரண்டாவதாக எதிர்பார்க்கிறது. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். sanctify yourself, consecrate yourself. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் எங்கே சொல்கிறார் பாருங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். உங்களுடைய இருதயம் இன்றைக்கு பரிசுத்தமுள்ள இருதயமாக இருக்கிறதா? பரிசுத்தம் என்றால் என்ன? செட்டிங் அவர் செல்ஸ் அபார்ட். நம்மை இந்த உலகத்திலிருந்து வேறுபடுத்தி வைப்பது தான். உலகத்தின் அசுத்தங்கள், உலகத்தின் கொள்கைகள், உலகத்தினுடைய காரியங்களுக்கு நம்மை விலக்கி நம்மை பாதுகாத்துக் கொள்வது. பாவங்கள், அசுத்தங்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. நம்முடைய சிந்தையும் நம்முடைய இருதயமும் நம்முடைய பேச்சு அனைத்தும் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கிறதா என்று சற்று யோசித்து பாருங்க. பரிசுத்தத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய இருதயத்தினுடைய நுனித்தோல் விருத்த சேதம் பண்ணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, வேத வசனத்தை வாசித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் இரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாகிலும் இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழி 28:13 வாசிக்கிறோமே. உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். உங்களுக்கு முன்பாக பெரிய சவால்கள் இருக்கலாம், அவைகளை சந்திக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் நீங்கள் சவாலை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அருவருப்புகள், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்களை உங்களை விட்டு நீங்கள் அகற்றிப்படும் பொழுது வருங்காலத்தில் இருக்கிற சவால்களை சந்திப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், ஒரு மனிதனுடைய பாவம் பெரிய தோல்வியை கொண்டு வந்தது. ஆயி என்கிற பட்டணம் ஒரு சிறிய பட்டணம் தான். எரிகோவை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆயி என்பது ஒரு சிறிய பட்டணம் தான். ஆனால் தேவ ஜனங்கள் தோல்வி அடைந்தார்கள், அநேகர் மரித்து போனார்கள். காரணம் ஒரு மனிதனுடைய பாவம். உங்களுடைய வாழ்க்கையில சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் என்று வேறுபடுத்தி காண்பிக்க வேண்டாம். ஆண்டவர் எல்லாவித பாவத்தையும் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஆகான் பாளையத்திலிருந்து அகற்றப்படும் பொழுது தொடர்ந்து ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆகான் யார்? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறிய நரிகள் என்ன? உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரிகள் என்ன என்பதை கண்டுபிடித்து அவைகளை அகற்றி போடுங்கள். உங்களுடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கட்டும். உங்களுடைய எண்ணங்கள் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கட்டும். உங்களுடைய பேச்சு ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கட்டும். பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். மூன்றாவதாக ஆண்டவர் அங்கே எதிர்பார்க்கிற காரியம்,
அவருடைய வாக்குத்தத்தங்களையும் அவருடைய வல்லமையும் விசுவாசிங்கள். பிலீவ் இன் த ப்ராமிசஸ், இன் த பவர் ஆஃப் காட். நான் சொன்னனே, ஆண்டவர் எவ்வளவாய் வாக்குத்தத்தங்களை தருகிறார். ஆண்டவருடைய வல்லமை எவ்வளோ மேன்மையானது, மகத்துவமானது என்று பார்த்தோமே. அந்த வல்லமை இன்றைக்கு மாறாதது. ஏன்னா நம்ம ஆண்டவர் ஜீவனுள்ளவர். அந்த வாக்குத்தத்தங்களின் மேலும் ஆண்டவருடைய வல்லமையின் மேலும் விசுவாசமையுங்கள். வேதத்தை வாசித்து வாசித்து ஆண்டவர் உங்களோடு என்ன பேசுகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதன் மேலே விசுவாசமையுங்கள். நம்முடைய தேவன் மாறாதவர். நம்முடைய தேவன் சர்வ பூமிக்கு ஆண்டவர். நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவர். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசிங்கள். பிலீவ் இன் தி ப்ராமிசஸ் ஆஃப் காட் அண்ட் பிலீவ் இன் தி பவர் ஆஃப் காட். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ட்ரஸ்ட் த லார்ட் ஃபார் தி அன்னோன் ஃபியூச்சர். உங்களுக்கு தெரியாத, நீங்கள் அறியாத எதிர்காலம் ஒன்று இருக்கிறது. போஸ்ட் COVID-19, போஸ்ட் லாக்டவுன், இந்த கொரோனா பிரச்சனைக்கு பின்பு, இந்த ஊரடங்கிற்கு பின்பு காரியங்கள் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. பொருளாதாரம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் தம்முடைய கட்டுக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஒன்று தெரியும், சகலத்தையும் அறிந்த தேவன், சகலத்தின் மேலும் வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். அவரை விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சோம் அல்லாமா? சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே, மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அறியாத பாதைகளை எங்களை நடத்தி செல்ல நீ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திர. நீ தந்த அந்த நல்ல வாக்குத்தத்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் எதிர்காலத்திற்காக நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தி செல்வீராக. நீ தகுற வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திர. யோசுவாவோடு மோசையோடு இருந்தது போல உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு நீ பேசுகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. உம்முடைய வாக்குத்தத்தங்களை நடத்துவதாக, உம்முடைய வல்லமை சூழ்நிலைகளை எங்களுக்கு சாதகமாக மாற்றி தருவதாக, உம்முடைய வல்லமை எங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களையும் தடைகளையும் மேற்கொள்ள பலன் தருவதாக எங்களோடு இருப்பீராக. தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய பிள்ளைகள் உணர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாம் அற்புதமாய் சந்திப்பீராக. சர்வ பூமிக்கு ஆண்டவர், ஜீவனுள்ள தேவன், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்த்திருக்கிற முடிவையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தந்து நீ வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறியவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள் எல்லாரும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்வதாக, உம்முடைய பிரசன்னம் அவர்களை சூழ்ந்து கொள்வதாக, உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து வருவதாக. உமக்கு எல்லா துதி கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தார், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தேன். விசுவாசத்தோட ஒரு விசை கூட. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தார், எரிகோவை கடந்தோம். ஆமென். இயேசுவின் ஜெயம் எடுத்தேன். என்றென்று மாய் வாழ்வோம். ஆத்துமாவே முழு உயிரமே உன் அற்புத தேவனையே பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா, பொங்கிடுதே பேரன்பின் பெருவெள்ளமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை இந்த மாதம் முழுவதும் நிரப்புவாராக. ஆமென். God bless you.